பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் குடும்பத்தோடு சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக. ஆண்டவரும் அருமை போதகர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களை குடும்பம் பேர் பேராக ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து நம்ம வேதாகமத்தில் உள்ள 10 கற்பனை கட்டளை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் 9ஆம் கட்டளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதே இருப்பாயாக. இன்றைக்கு பாருங்க, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாத இருப்பாயாக என்று நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் தாமே இந்த 10 கட்டளையாக கற்பனையில் முக்கியப்படுத்தியிருக்கிறார். பொய் சாட்சி சொல்லக்கூடாது என்று சொல்லி. அப்போ தேவன் சொன்னார்னா அதை கடைபிடிக்க வேண்டியது நமது கடமை. இந்த 10 கற்பனை யாருக்கு? 1 தீமோத்தேயு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் அங்கே வாசிக்கிறோம் பாருங்க. 1ஆம் அதிகாரத்தில் 9லிருந்து 10 வரைக்கும் நம்ம 10, 11 வரைக்கும் வாசித்து பார்த்தோன்னா யாருக்காக இந்த கட்டளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மிக தெளிவாக அந்த கட்டளை சொல்லப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் அந்த 9ஆம் வசனத்தில் நல்லா கவனிங்க, நான் வாசிக்கிறேன். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவருக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கற்றவருக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதருக்கும் வேசிக்கல்லருக்கும் பான்புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷர் திருடுவர்களாகிய பொய்யருக்கும் பொய்யான இடுவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்துக்கு எதிரடியாக இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கு விரோதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார். இந்த நியாயப்பிரமாணம் 10 கற்பனை யாருக்கு? நான் வாசித்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் இந்த மற்ற நீதிமான்களுக்கு அல்ல. அப்போ இஸ்ரவேல் மக்கள் நீதிமான்களாக இருந்தாங்க, ஆனால் அடிக்கடி அவங்க அநீதிமான்களாக மாறி போய்விடாங்க. ஆக 10 கற்பனையில் ஒரு கட்டளை மிக சொல்ல பொய் சாட்சி, பிறனுக்கு விரோதமான பொய் சாட்சி சொல்லாத இருப்பாயாக சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனிக்கிற தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, அங்கே பொய் சாட்சி யாத்திராகம் 23:1 வாசிக்கிறோம். அபாண்டமான பொய் சாட்சி, அபாண்டமான பொய் சாட்சி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எது அபாண்டமான பொய் சாட்சின்னு பார்த்தா, உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே கல்வியில் அறைவதற்கு வேறு எந்த சாட்சி கிடைக்கல. 2 பேரும் பொய் சாட்சி சொன்னாங்க. பொய் சாட்சி சொல்லிட்டு அவர் கல்வியில் சரியில்லைங்க. அது அபாண்டமான சாட்சி. இப்படிப்பட்ட காரியங்கள் இஸ்ரவேல் காலத்தில் காணப்படக்கூடாது, நம்முடைய காலத்திலும் காணப்படக்கூடாதுன்னா கர்த்தர் விதமாக எழுதி வைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். பாருங்கள், தேவ பிள்ளைகள் நன்றாக கவனிங்க. சங்கீதத்தில் 116, 11 எல்லாம் சொல்லுது, எல்லா மனுஷரும் பொய்யே. சங்கீதக்காரர் சொல்லிடுறான், எல்லா மனுஷரும் பொய் பேசுகிறாங்களாம். நம்ம பொய் பேசக்கூடாதுங்க, பொய் பேசவே கூடாது. சின்ன காரியமும் பெரிய காரியமும், அது கிண்டலு கேலி ஜோக்கு, ஒரு ஜோக்கு கூட நம்ம பொய் சொல்லிடக்கூடாதான். ஏன்னு சொன்னால், என்னாக 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற 6ஆம் வசனத்தில், பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அல்லேலூயா. நம்முடைய தேவன் பொய்யுறாத தேவன் என்பதனால நம்ம தேவன் கொடுத்த வேதமும் பொய்யுறாத வேதம். அதனால் நம்ம பொய் பேசக்கூடாது, ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் 15:29 வாசிக்கிறோம் பாருங்களேன். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதில்லை. அப்போது அவரை வணங்குகிற ராம பொய் சொல்லவே கூடாது. தாவீது விதமாக சொல்லுகிறார் சங்கீதம் 5:6, பொய் சொல்லுகிறவர்கள இரத்த பிரிகளை அழிப்பேன். நீதிமொழிகளை சாலமோன் சொல்கிற 6:19 பொய் உதடுகள் அருவருப்பானவை. நீதிமொழிகள் 12:22 சொல்கிற பொய் உதடுகள் அவருக்கு அருவருப்பானது. ஏன்னா நம் தேவன் பரிசுத்தமானவர், பொய் உரையாத தேவன் என்றார். இன்றைக்கு அவர் வானத்தையும் உண்டாக்குன்னு சொன்னார். அது பொய்யா இருந்தால் உண்டாயிருக்குமா? யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட தேவனை வணங்குற நாம பொய் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படவே கூடாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், ஊழியக்காரர்கள் பொய் சாட்சிகள். இன்றைக்கு ஊழியக்காரர்கள் தான் அநேக பொய் சாட்சி பண்ணலாம். எரேமியா எசேக்கியேல் புத்தகத்தில் சொல்கிறாங்க, பொய் தீர்க்கதரிசிகளுக்கு வால் என்று பேராம். பொய் சொல்லுவாங்க, கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லிவிடக்கூடாது. உண்மை முத்தமாக கர்த்தர் என்ன பேசினாரோ அதை சொல்லு, அந்த வார்த்தை சொல்லு, பொய் வார்த்தையை சொல்லிடாது. ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு கொண்டு சொல்லுகிற பாருங்க, 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுவார், நீ போயிட்டு அற்புதங்கள்லாம் செஞ்சுட்டு திரும்பி வரும்பொழுது என்ன செய்யணும்னா, எந்த ராஜா இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா, எரோபியாம் தூபம் காட்ட பலிபீடத்தில் நிற்க எரோபியான் காலத்தில்
இல்லையா? பலிபீடம் வந்து வெடிக்கும், வெடிச்சிடாரு. அதே நேரத்தில் யோசியா ராஜா பிற்காலத்தில் பல வருஷங்களுக்கு பிறகு யோசியா ராஜா வந்து இந்த பலிபீடம் இடிப்பார்னு சொல்லும் பொழுது அவன் தீர்க்கதரிசி நீட்டி கை நீட்டி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் கை அப்படியே நின்றுடும். அப்புறம் அவனுடைய நிலைமையை பார்த்து மீண்டும் ஜெபம் பண்ணி மீண்டும் பழைய நிலைமைக்கு அந்த கையை கொண்டு வருவார். இது அற்புதம். அப்படிப்பட்ட அற்புதம் செஞ்ச அந்த கிழவனான தீர்க்கதரிசி அவருக்கு பேர். அந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போகிற இடத்துல நீ அப்பம் பூசிக்கூடாது, தண்ணீர் குடிக்கூடாது, போன வழியே திரும்பாமலும் இரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுப்பார். சொல்லி முடிச்சுட்டு வந்துடுவார். இடையில வந்து ஒரு அந்த அற்புதத்தை போய் இன்னொரு தீர்க்கதரிசி பிள்ளைகள் தீர்க்கதரிசி என்று சொல்லுவார். ஒரு கிழவனான தீர்க்கதரிசி வந்திருக்காரு, அவர் அநேக அற்புதங்களை செய்தார் சொல்லும்பொழுது நல்லா கவனியை நம்ம பார்க்குறோம். பொய் உதடுகள், பொய் வார்த்தைகள் பேசி பார்த்து கொண்டிருக்கோம். சொல்லும்போது அந்த தீர்க்கதரிசி சேனை வைத்து அதாவது கழுதில் ஏறி வந்து எங்கள் வீட்டுக்கு வான்னு கூப்பிடுவார். ஏன்னா இன்றைக்கி ஊழியக்காரெலாம் சந்திப்பாங்க இல்லையா? இப்போ ஒரு ஊழியக்கார் பார்த்து நல்லா பிரசங்கம் பண்ண, ஐயா எங்கள் சர்ச்சைக்கு ஒரு நாளைக்கு பிரசங்கம் பண்ண வரீங்களா அப்படின்னு கூப்பிடுவோம். அது மாதிரி நிலமன்னு வச்சிங்களேன். அப்படி வரும்பொழுது பாரு அவருக்கு வச்சது பெருமையெல்லாம் பேசுவார். கர்த்தர் எனக்கு இதை செஞ்சார், அதை செஞ்சுட்டு உண்மை தான், கர்த்தர் செய்யணும் தான். இவங்க ஒன்றுக்கா 10 எட்டு கட்டி பேசுவாங்க, பொய் வார்த்தைக்கு பேசுவாங்க. வளர்ந்துட்ட ஊழியக்காரன் பயங்கரம் பேசுவாங்க பாருங்கள். அப்படி தான் இந்த பொய் தீர்க்கதரிசி கூப்பிட்டு நீங்கள் வீட்டில் அப்பம் புசிவா தண்ணி இருக்கும். அவர் ஆண்டவர் சொன்னார், நான் வீட்டில் அப்பம் தண்ணி எங்கேயுமே புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார். சொல்லு இல்லை, உங்ககிட்ட பேசுன ஆண்டவர் தான் என்கிட்டையும் பேசுகிறார் சொல்லு பொய்யான வார்த்தையை சொல்வார். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வருஷம். அதற்கு அவன் உமை போல நானும் தீர்க்கதரிசி, அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தை என்னோடு கூட சொன்னான் என்று அவரிடத்தில் பொய் சொன்னான். அல்லேலூயா. பொய் சொன்னதெல்லாம் இந்த தீர்க்கதரிசி உண்மையான தேவனை விட்டுட்டு தேவனுடைய வார்த்தையை மறந்து போய் சாப்பிட்டார் பாருங்க. சாப்பிட்டு கொஞ்சம் தானே இருக்கும், உடனே கர்த்தருடைய வார்த்தை நீ போகும்போது சிங்கம் ஒன்று அடித்து கொன்று போட்டு விட்டு சொல்லிவிட்டார். சொன்னது போலவே சிங்கம் அடித்து கொன்று போட்டு அதை அவர் சாப்பிடவில்லை. இதை எது சொல்லுதுன்னா, பொய்யான வார்த்தை சொல்கிற கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கிற, மன்னிப்பு கொடுத்துருக்கிற. அதையும் மீறி பொய்யான தீர்க்கதரிசனம், பொய்யான ஊழியம், பொய்யான வார்த்தை, கர்த்தர் சொல்லாத வார்த்தை சொல்லியிருக்கீங்க. கர்த்தர் நினைச்சானா உங்களை அடித்து காலி பண்ணிடுவார். அல்லேலூயா. அதை முதல்ல கவனத்துக்கு கொள்ளப்படும். ரெண்டாவது பாருங்க, லேவியாகிற புத்தகத்தில் 19:12 வாசிக்கிறோம், பொய்யான எடுக்கிறதுனால என்னுடைய நாமத்தை குலைச்சலாக்குகிறீர்கள். பொய் பேசக்கூடாது. ஊழியமாக இருக்கட்டும், மற்ற காரியம் எந்த காரியம் உண்மை 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 என்றும் இல்லாத சொல்லிதாகணும் இல்லையா? அப்போது நல்லா கவனிங்க, பொய் பேசக்கூடாது. பொய் நம்ம வாழ்நாளில் வரவே கூடாது என்று சொல்லப்பட்ட வார்த்தை பார்க்கணும். சங்கீத புத்தகத்தில் 63ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் எவதிமாக சொல்லுகிறாரு பார்க்குறோம். இப்போ பொய் தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு சங்கீத வார்த்தை. அது சங்கீதம் 63ஆம் சங்கீதத்தில் கடைசி வசனம் விதமாக சொல்லுகிறது, ராஜாவெனில் கலி கூறுவார், அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். நல்லா பாருங்க, உண்மை உத்தமான பொய்யில்லாத தீர்க்கதரிசி மேன்மை பாராட்டப்படுவார்கள். பொய் பேசுகிறவர்கள் வாய் அடைக்கப்படும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கவனிங்க, அடைக்கப்படும். இவ்வளோ அழகாக சொல்லப்பட்ட வார்த்தை பார்க்கிறோம். இன்னும் அநேக காரியங்கள் இது பொய் தீர்க்கதரிசி குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஏசாயா புத்தகத்தில் 53ஆம் அதிகாரமா, ஆமாம், திருப்போகட்டும், 57ஆம் வசனம். ஆமாம், சரி, அது வேணாம், அது வரல, விட்டுருங்க. அப்போது பொய் தீர்க்கதரிசி பொய்யான காரியத்தை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லப்பட்ட வார்த்தைப்படி நம்ம பார்க்குறோம். பொய் பேசக்கூடிய ஊழியக்காரன் என்றைக்கும் பொய் சொல்லிவிடக்கூடாது. கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அதை மாத்திரம் பேச கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஏசாயா புத்தகத்தில் நம்ம சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. 57ஆம் சங்கீதத்தில் இப்போ 57ஆம் வசனத்தில் ஏசாயா புத்தகத்தில் 11ஆம் வசனம், நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாயே, நீ என்னை நிலையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். நான் வெகுகாலம் மௌனமாக இருந்தேன் அல்லவா, ஆகையால் எனக்கு பயப்படாமல் இருக்கிறாய். என்ன சொல்கிறேன்? இது ஊழியக்காரருக்கு எடுத்துக்கொள்ளுங்க. பொய் 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 தீர்க்கதரிசி ஊழியத்தில் பொய் தீர்க்கதரிசி மகளே உனக்கு அதை செய்கிற இதை செய்கிற, கர்த்தர் தான் செய்யலன்னு சொல்லாதது செய்யாதது சொல்லாது. அப்புறம் இன்றைக்கி சொன்னது வாய்க்கலையே அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் பொறுமையாக வாய்ப்பார். இப்படிப்பட்ட காரியங்களும் சொல்லக்கூடாது. உண்மை உத்தமாக ஜபத்தில் இருந்து உண்மை வார்த்தை கர்த்தர் என்ன தீர்க்கத்தை சொல்கிறாரோ அதை மாத்திரம் பேசுங்க. நான் மௌனமாக இருந்தாருன்னு நினைக்கிறாயோ, வெகு காலம் மௌனமாக இருக்க நினைக்கிறேன். இஸ்ரவேல் தீர்க்கதரிசியில் பார்த்து கேட்குறேன். இன்றைக்கு கர்த்தர் மௌனத்தை விட்டு இறங்கினா நம்ம எல்லாம் காலி ஆகிடும். ஊழியக்காரர்களே கவனித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் என்ன பேசுகிறோம் அதை பேசுங்கள். சரி, போகட்டும். இரண்டாவதாக ஒரு குறிப்பு பார்க்குற தேவ பிள்ளைகளை கவனிங்க. நம்மளோட வாயினால் பொய் பேசக்கூடாது பாருங்களேன். நம்ம வாயினால் இப்போது கர்த்தருடைய பிள்ளைங்க, சபைக்கு போகிற பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு இடத்துல 4 பேர் கூடினாங்கன்னா என்ன பேசப்பட வேண்டும்? நன்மை மாத்திரம் பேசப்பட வேண்டும்.
கர்த்தருடைய பராக்கிரமம் குறித்து பேசப்படுமா. மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் மிதமாய் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிகளாகவும் அவருடைய புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்னென்ன பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறதா. அந்த ஞாபக புஸ்தகத்தில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எழுதும். பொய்யா ஆண்டவர் நாமத்தை உயர்த்தும் நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா சாட்சி, சில பேர் பார்த்தீங்கன்னா சுகம் பெற்றுப்பாங்க, நல்லது தான் சாட்சி சொல்லணும், அதை எட்டு கட்டி சொல்லக்கூடாது, நடந்தது அப்படியே சொல்லணும். சில பேர் பொய்யான, சில பேர் உட்காந்து பேசினாங்கன்னா பொய்யின் வார்த்தை, எங்கள் வீட்டுக்காரர் அது பண்ணார், எங்கள் வீட்டுக்கு இதை பண்ண, எங்கள் வீட்டுக்கு அதை சம்பாரிச்சு வந்து இதை பண்ணார், அவள் இப்படி செய்கிறா, அப்படி செய்கிற பக்கத்து, இது பேர்லாம் பேசக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் வார்த்தையில் உண்மை மாற்றம் வசனம் மாற்றம் வர வேண்டிய மட்டும் தான் கர்த்தர் விரும்புகிறது குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பொய் பேசாதீங்க. பொய், ஏன்னா நீங்கள் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் நியாய தீர்ப்பிலே கணக்கு ஒப்பிக்கப்பட வேண்டுமா. மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 37 வாசித்து பாருங்கள். உண்மையை பேசுங்கள், பொய் பேசி விடாதீர்கள். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பில் நீங்கள் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். உன் வாயினால் தான் நீ உன்னுடைய ஆயுசு நாட்களை தீர்க்கிறையா அப்படின்னு தான் சொல்லப்பட்டு பாருங்க. உன் வாயினாலே, அங்கே அப்படி தான் சொல்லப்படுது, ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். அப்போது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பது நம்ம வாய் தான் மிக முக்கியம். அதனால் பேசும்பொழுது கர்த்தருடைய வசனத்தை பேசுங்க, கண்ட வார்த்தைகளை பேசி விடாதீர்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா வாயை திறந்தால பயங்கர மெட்ராஸ் இங்கிலீஷ், அந்தந்த ஊருக்கு தவிர இங்கிலீஷ் பேசுவோம், இங்கிலீஷ் தான் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அதே வாய் போய் கர்த்தரை போய் ஆராதிக்கும், சோத்திரம் ஆண்டவரே அல்லேலூயா ஆண்டவரேன்னு சொல்லும். யாக்கோபு புத்தகத்தில் விதமாய் சொல்லப்படுகிற தேவ பிள்ளைகளே, 3ஆம் அதிகாரத்தில் அப்படியே நாவானதும் சிறியதை அவயமாக இருந்தும் பெருமையானவரை பேசும் பாருங்கள். சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொடுத்து பாருங்கள். நாவும் நெருப்பு தான், அது அணிநீர் இந்த உலகம். நம்முடைய அவைகளில் நாவானது முழு சரீரத்தை கரைப்படுத்தி ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியில் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இந்த நாக்கு, இந்த வாய்க்குள்ள நாக்கு, இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு பகுதி. அதெல்லாம் நம்ம பேசுகிற பேச்சுனால நம்ம நரக அக்னிக்கு போயிடலாம். நல்லா கவனிங்க, இந்த வாயினால தான் நம்ம நல்ல பிரியாணி சாப்பிட்றோம், அதே இந்த வாயினால தான் ஆண்டவரே துதிக்கிறோம், அதே இந்த வாயினாலே மற்றவர்களை குற்றப்படுத்துகிறோம். வேண்டாங்க, குற்றப்படுத்துகிற ஒரு பொய்ங்க. அதனால் நம்பிப்பில் நாம் எல்லாம் கிறிஸ்துவுடைய சரீரத்தில் அவைகளாக காணப்படுகிறோம். அப்படி அவைகளாக காணப்படுகிற நாம் மற்றவர்களை குறித்து தவறாக பேசக்கூடாது, பொய் வார்த்தைகளை பேசக்கூடாது. எபேசியர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், மிக தெளிவாய் சொல்லப்பட்ட வார்த்தை 4:25, எபேசியர் 4:25 மிக தெளிவான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். பிள்ளைகளே, நான் வாசிக்கிறேன். 4:25 நன்றாக கவனிங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள், அந்தபடியே முந்தின நடக்கக்கூடிய மோசம்போக்கு இச்சையினாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதாக உள்ளவர்களாய் அவனவன் மெய் பேசுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அன்றியும் ஒருவருக்கொருவர், மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருப்பார், ஒருவருக்கொருவர் அவைகளாக இருக்கிறபடியால் பொய்களை கலைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன். என்ன அர்த்தம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? நாம் எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய சரீரமாக இருக்கிறோம், சரீரத்தின் அவைகளாக இருக்கிறோம். அப்படி இருக்கிற நாம் ஒருவருக்கு விரோதமாக பொய் பேசிட்டாதீங்க, தேவனுக்கு விரோதமாக பொய் பேசிட்டாருங்க, ஊழியத்துக்கு விரோதமாக பொய்யை பேசு, நடந்ததை நடக்காது நடந்ததாக பேசிடாதீங்கன்னு சொல்கிறேன். நம்ம கிறிஸ்துவின் அபயம் மெய் தான் நம்ம வாயிலிருந்து வரணும். கொலோசியர் புத்தகத்தில் பிள்ளைகளை கவனிங்க, 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனு அவன் செய்கையும் கலைந்து போட்டுருங்க. ரட்சிக்கப்படும் போது என்ன பண்ணியிருந்தோம்? ஊருக்கு அதை பேசியிருந்தோம், பொய் வார்த்தை பேசியிருந்தோம், அசிங்கமான வார்த்தை பேசியிருந்தோம். அதெல்லாம் எடுத்து போட்டு இப்போ புதிய மனுஷனை இயேசு கிறிஸ்து தரித்துக்கொண்டு நீங்கள் எல்லா வார்த்தையும் வேத வசனம் புதிய வசனங்களை காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறதை குறித்து பார்க்கணும். ஆக அன்பு பிள்ளைகளே, நம் வாயிலிருந்து மெய்தான், மெய்ன்றது தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் வரணும், பொய் உதடுகள் காணப்படக்கூடாது, வார்த்தை காணப்படாது. பாருங்கள், நல்லா கவனிங்க, வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இந்த மூன்று பொய்யை சொல்கிறவங்களுக்கு 3 காரியத்தை ஒப்பு கொடுக்குறாரு பாருங்கள். நீங்கள் நல்லா கவனிங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம், 8ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்களேன். பயப்படுகளும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பாளரும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகக்காரரும் பொய்யரானவர் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தம் வருகிற கடலிலே பங்கடைவார்கள். நம்ம வாழ்நாள் போது பூலோகத்தில் வாழும்போது பொய் புரட்டு பேசியிருந்தோம்னா கடைசி நாட்டில் நம்முடைய நிலம் என்னவா? அக்கினி கடலிலே தள்ளப்படும். பொய் பேசினால் அக்கினி கடல் முதலாவதாக சொல்கிறார். 2ஆவதாக பாருங்கள், 27ஆம் வசனத்திலே நன்றாக கவனிங்க, தேவனுக்கு பிரியமான கவனிகளை கவனிங்க. வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்களேன். ஆமாம், வெளிப்படுத்துகிற விசேஷம்
27 வாசிக்கிறாங்க. தீட்டுள்ளவனும் அருவருப்பையும் பொய்யும் நடப்பிருக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பேர் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அப்போ பொய் பேசினா ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட மாட்டாது. முதல்ல பொய் பேசினா அக்கினி கடல்னு பார்த்தோம். ரெண்டாவது பொய் பேசினா எதுன்னு பார்க்குறோம், ஜீவ புஸ்தகத்திலிருந்து நம்முடைய பேரை கிறுக்கி போட்டு விட பார்க்குறோம். வெளிப்படுத்திய விசேஷம் 22:15 விதமாய் சொல்கிறது, நாய்களும் சூரியக்காரரும் விபச்சாரக்காரும் கொலைபாதரும் விக்கிரகாரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாரும் புறம்பே தள்ளப்படுவார்கள். 3 காரியத்தை கொடுத்து பார்க்கணும். 1, பொய் பேசினால் அக்கினி கடல். 2வது, பொய் பேசினால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாது. 3வது, பொய் பேசினால் அவன் தேவ ராஜ்யத்துக்கு புறம்பேன்னா நரகம் என்ற அர்த்தம். அந்த நரகத்திலே அவன் பங்கெடுத்து போய்விடுவான் என்று சொல்லப்படுது. பார்க்கும் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பொய் என்ற காரியங்கள் நமக்குள் காணப்படக்கூடாது. அப்போ என்னதாங்க செய்யணும்? மெய் பேசுவோமே, மெய் பேசலாமே. சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறார். சங்கீதம் 15ஆம் சங்கீதத்தில் நீங்கள் 2ஆம் வசனம் இது மாதிரி சொல்லுது பாருங்கள், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறோம் தானே. நம் வாயில் என்ன வரணும்? சத்தியம் காணப்பட வேண்டும். சத்தியம் நம் வாயில் காணப்பட வேண்டும். சங்கீத புத்தகத்தில் 119ஆம் சங்கீதத்தில் 104ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. தேவ பிள்ளைகளே, உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், அதனால் எல்லா பொய் வழிகளும் இருக்கிறேன். பழைய வழிகளை வெறுத்து புதிய வழியாக கிருபையின் வழியான வசனத்தின் வழியாக நான் கடந்து போகிறேன் என்று சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கணவனோ மனைவியோ பொய் பேசிவிடக்கூடாது. பிள்ளைகள் பொய் பேசிவிடக்கூடாது. வயதான தாய் தகப்பன் பொய் பேசிவிட. ஏன்னா நாம் யாரும் கர்த்தருடைய சரீரத்தில் அவைகளை காணப்படவில்லை, மெய்யை பேசும். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் சாலமோன் 4:19 வசனம் விதமாய் சொல்லுகிறாரு, சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவு ஒரு நிமிஷத்திலே மாத்திரம் அழிந்து போய்விடும். நீங்கள் சத்திய உதடு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதில் கர்த்தருடைய சத்தியத்தை மட்டும்தான் பேசணும். பொய்யான வார்த்தைகள் பேசிவிட, பெருமையான வார்த்தைகள் பேசுகிற கர்த்தர் நாக்கை அறுத்து போட்டுவார் என்றே சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால பொய் உதட கர்த்தர் அழிப்பார், பொய் பேசுகிற கர்த்தர் அழிப்பார்னு டேவிட் தாவீது சொல்கிறார். எனவே தேவ பிள்ளைகளே, நம்ம கொடுக்கப்பட்ட நாவு எதுக்கு? 10 கட்டளை. தேவனை குறித்து மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை வணங்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும், தேவனத்தில் ஜெபம் பண்ண வேண்டும், மக்களுக்காக நாம் தேவனத்தில் ஜெபம் பண்ணணும். இதுதான் நம்ம கொடுக்கப்பட்டது நாவு. ஆனால் இதில் தேவனை மகிமைப்படுத்தும். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராங்க. உங்கள் குடும்பங்கள், பிள்ளைகள், உங்கள் வேலை ஸ்தலங்கள், உங்களோட வருமானங்கள், ஊழியங்கள், உங்களுடைய பெண் பிள்ளை, ஆண் பிள்ளைகள், வாலிப தம்பி தங்கச்சி யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காக்க கடவராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.